கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே பெரிய காரியங்களை நம்மிலே செய்து தம்முடைய நாம மகிமைப்பட கிரிய நடப்பிப்பாராக. இந்த நாளிலேயும் ஆமென் தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனைக்காக சங்கீதம் 16 அதனுடைய ஆமென் 6வது வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சொல்லுகிறான், இந்த உலகத்தின் மனித வழிகளெல்லாம் கோணலானவைகளாகவும் தேவனுடைய பார்வைக்கு பிரியமற்றவைகளாகவும் காணப்படும் பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரு ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையின் சுதந்திரமாக, என் வாழ்க்கையின் சகலவற்றையும் அறிந்து ஆராய்ந்து நடத்துகிறவராக கர்த்தர் என் வாழ்வில் இருக்கிறபடியினாலே நான் நேர்த்தியான இடங்களிலே செமையான இடங்களிலே வாழும்படிக்கு நன்மை பெற்றிருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறான். அதோடு கூட சொல்லுகிறான், சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கிருபையினாலே எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தந்து நடத்துகிறவர் அப்படி என்று கூட சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நேர்த்தியான இடங்கள் நேர்த்தியான தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுவதற்காக பூமியிலே நேர்த்தியான இடமாயிருக்கிற தேவ சமூகத்தின் நன்மைகளினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது அது கீழுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் பல நிற்க முடியாத வழுக்கலான சறுக்கலான இடங்களிலே நாம் வாழ்வதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்முடைய பாதம் இடராதபடி தேவ கிருபையினாலே நேர்த்தியான இடங்களில் நேர்த்தியான ஆசீர்வாதங்களை நன்மையானவைகளை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டட்டும். சிறப்பான சுதந்திரத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தந்து அவருடைய வாழ்வினுடைய குறைகளையும் நிறைவாக்கி தேவ நன்மைகளினால் நிரப்பி கர்த்தர் செம்மையாய் நடத்தட்டும். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் நேர்த்தியான இடங்களில் நின்று சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவரே சொந்தமாக்கி கொள்ளுவதற்காக பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்தும். அந்த பல பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுது எங்களுடைய கால்கள் தடுமாற ஆரம்பிக்கிறது, நேர்த்தியான பாதையை விட்டு ஆண்டவரே விலக ஆரம்பிக்கிறது. ஆனால் தேவனே, நேர்த்தியான இடங்களில் எங்கள் பாதங்கள் உறுதிப்பட, எங்கள் பாதங்கள் ஆண்டவரே அதில் நிலைத்திருக்க, அப்பொழுது சிறப்பான சுதந்திரத்தை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கர்த்தர் தந்து நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தெளிவோடும் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தோடும் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளதாய் நிலைநிறுத்தி தேவ நன்மைகளை அனுபவிக்க செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.